சரணம் ஓம் நமோ நாராயணா உலகத்தையண்ணா சரணம் என்னுடைய சரணம் ஓம் நமோ நாராயணா உலகளந்த மரத்திகளை இந்த பல உலகளந்த மரத்திகளை இந்த பரங்கொடுத்த நாதா தலைமை பாதா கீதையமா ஓம் நமோ நாராயணா உலகளந்ததொரு துயர்களந்த மறை உலகளந்ததொரு துயர்களந்த மறை வல கொடுத்த நாதம் இதயமானா இதயமா ஓம் நமோ நாராயணா உலகத்தையண்ணா சரணம் எனதுலமிகு தருணம் ஓம் நமோ நாராயணா மரக்கரை சக்கரம் பெற்றுடன் சமரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் பித்திடும் மரக்கரை சக்கரம் பித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிரோ புற்றிடோ அறக்கரையே சக்கரம் உக்கிரம் பித்திடும் மரக்கரை சக்கரம் பித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உலகசேகனா சரணம் எனதுலமிகு தருணம் ஓம் நமோ நாராயணா மச்ச குர்மவதார வாமனனே பத்து ரட்சத பேர் கொண்ட நாயகனே மச்சக்கு அவதார வாமனனே பத்து ரட்சக பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீவைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீவைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீவைகுந்தா பச்சம் மிகுந்தே உள்தல் பச்சம் மிகுந்த உங்கள் பச்சம் மிகுந்தே உள்தல் பதமே தொழுமிடமே என உரைத்திடவே உலக ஜெகன்னா சரணம் எனதுலமிகு தருணம் ஓம் நமோ நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா ஹரிமோம் நமோ நாராயணா பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி இப்படி படைப்பு தொழிலை என் தந்தையாகப்பட்டவர் மேற்படுகின்ற பொழுது இப்பறவைகள் கலகப்பிரிக நாரதாயினத்தை நாமத்தோடு என்னை படைத்தார் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவகை நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். பாலும் தெளிதேனும் பாகு பரப்புவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்ற கவிக்கு இணங்க இந்நிலத்திலே நமது கழகத்திற்கு இதுவரையிலும் ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கவில்லை. அப்படி கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கணபதியை இந்நிலத்திலே வணங்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலே அந்த பிரணவ பொருளாகிய அந்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை பார்க்கலாம் என்பதாலே அந்த பிரணவ பொருளை அண்ணே வாங்கண்ணே இந்த பொன்னாடை பற்றிட்டு பாருங்க. இங்கே நாரதா விட்டு கொண்டிருக்கும் அருமை தம்பி செந்தில் குமரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். வாங்க அருமை தம்பி செந்தில் குமரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்த பெருமை சேர்த்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உளம் மகிழ்ந்த நன்றி 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 எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். பிரணவ பொருளே கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி.
பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தருவாணி பெருவாழ்வு தருவாணி ஜீவநதியான காவிரி கல்ட ஜெகத் ரட்சகா சரணம் சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் நதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர் பக்தர்கள் இதய மேடையில் இருக்கும் பூரணா சரணம் தியாக ரட்சகத்தின் மூளை பொருளை ஈரேல் உலகே கருவே ஈரேல் உலகே கருவே எண்ணியவருக்கு எண்ண போலவே எல்லாம் தருகின்ற இறைவே பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி மாபாரதத்தை மேருவில் எழுதி மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதியே சரணம் பாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதியே சரணம் பூவாளத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் புண்ணிய புருஷனே சரணம் சித்தியும் புத்தியும் நித்தமும் பருகும் சதிய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே வாழ்வு தரவாணி பெருவாழ்வு தருவாணி பெருவாழ்வு தரவாணி ஆகவே அப்பேற்பட்ட அந்த பிள்ளையாரை இன்னிடத்தில் வணங்கிவிட்டாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதை நமது யாழ் இசையிலும் மேலாக காது உணைக்கிறது. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயான என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து வைத்தார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு ஒரு வாரம் தான் அதனாலே இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கு வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடித்து வைத்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்திற்கு நான் வந்திருந்தாலும் 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளை தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன், ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபா சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய
தன்னுடைய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே தந்தையாகப்பட்டவர். ஏன்னா இதுதான் உலகம் என்று எடுத்து காட்டக்கூடியவர் தந்தை. அந்த உலகத்திற்கு நம்மை எடுத்து காட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே ஆசான் என்று சொல்லக்கூடியவர். அதான் சொன்னாங்க, மாதா பிதா குருவே தெய்வம் என்று தெய்வத்தை கொண்டு போய் கடைசியாக வைத்தது உண்டு. ஏன்னா நம்மளுடைய நாட்டை வந்து எல்லோருமே தாய் நாடு அப்படின்னு சொல்றான். ஏன்னா தந்தையர் நாடு என்று பாடியது யாரு அப்படின்னா எட்டயபுரம் மண்ணிலே பிறந்து தலையில் முண்டாசு கட்டிய கவி பாரதியார் என்று சொல்லக்கூடியவர். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாகியது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அவர் பிறந்த மண்ணுக்கு அவர் பெருமை சேர்த்தது உண்டு. அதே போல நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமேஸ்வரத்திலே பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாது, மனிதனாக பிறந்த தெய்வம். அதனால தான் பாருங்க, அன்னவர்கள் இன்றைக்கு மறைந்து விட்டாலும் அன்னவர்களுடைய புகழாகப்பட்டது இந்த மண்ணை விட்டும் சரி மக்கள் மனதை விட்டும் சரி என்றைக்குமே மறையாது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா உலகத்துல கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டுமே உண்டு. முதல் கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தெய்வம் குடி கொண்டிருக்கக்கூடிய இடம், அதற்கு பேரு கருவறைன்னு பேரு. இரண்டாவது கருவறை எங்க உள்ளது அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றில் உண்டு கருவறை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கருவளை வந்து நல்விதமான குழந்தையை சுமக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது பெண் இனத்திற்கு மட்டுமே உண்டு. இப்படிதான் பாருங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்தை கிட்ட போய் வேண்டுனாங்க, அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து தக்க பருவம், அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆகா நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு உலகமெல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், எங்க இந்த வீட்டில் ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக சொல்ல அப்பதான் கணவன் கேட்டானா, அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு, உங்க அம்மாவை கொண்டு போய் அநாத இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவியாகப்பட்டவள் சொல்ல அப்பதான் கணவன் சொன்ன, பெத்த தாயை கொண்டு போய் ஒருபோதும் அநாத இல்லத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக மனைவி சொன்னா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அநாத இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு அவ சொல்ல அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது. மனைவியுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ண, ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சுட்டு அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படி தாயை பார்த்து சொல்ல அப்பதான் தாய் சொன்னாலாம், அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா. அதுதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. நன்றி 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 நன்றி. அதான் சொன்னாங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று. நன்றி நன்றி. அப்ப சொல்கின்ற பொழுது இந்த புதுசா திருமணம் முடிச்சாங்க பாருங்க, கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயது 10 வயது சிறுவனா வந்துட்டேன். அப்படி 10 வயது சிறுவனாக வந்த பிறகு திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவளும் வயதாகி பாட்டியாகி இறந்து போயிட்டா. இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயின் தலகாணி அப்படியே இருந்துச்சான். அப்பதான் பாருங்க இவங்க பையன் அந்த 10 வயது பையன் போய் அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாலும், அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, இப்ப எதுக்குடா அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்க, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்லு. அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயின் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்ல போட்டுற கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒன்று போட்டால் சுர ஒன்றா முளைக்கும் கிடையாது, எந்த விதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்போ போடக்கூடிய விதை நல்விதமான விதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திருப்பி நமக்கு கிடைக்கும். நல்லது செய்தோம் என்று சொன்னால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தோம் என்று சொன்னால் தீயதே கிடைக்கும். அதனால் இந்நிடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறே, மனிதனம்மா துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. ஆகவே நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி. என்னிடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது இவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏன்னா ஒரு நாடகத்திற்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒளிபெருக்கியாகப்பட்டது. ஏன்னா எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்தாலுமே பாடி பேசி பேர் வாங்கணும் அப்படின்னா அது ஒளிபெருக்கி நிலையத்தில் மட்டுமே உண்டு. அப்படிங்கிறதுனால இந்நிலத்திலே நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த ஏவிஎம் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதான் சொன்னாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதே போல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்னு கவிஞர்கள் அன்றைக்கு பாடலாகவே
பாடி வைத்தது உண்டு. ஏன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு 6 அடி நிலமெல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதல்னா போதும், கைப்பிடி சாம்பலை வெளியே தள்ளிரும். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்போ ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா எத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தன் உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். அதே போல பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஆணவம் அப்படிங்கிறது எப்பொழுது அதிகமாக வரும் என்று கேட்டால், இவன் ஒருவன் இடத்திலே செல்வங்கள் அதிகமாக சேர்கின்றதோ அவன் இடத்திலே ஆணவம் அதிகமாக சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. பாருங்க, என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்கு அப்படின்னு ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான். அப்படி ஆணவத்தோடு இருக்கின்ற பொழுது அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நீ ஆணவத்தோடு இருக்கையே, இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவன் சொன்னான், ஐயா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக அவர் கேட்டாரு, ஏப்பா இந்த பணத்தை வச்சு எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றையே, அதே பணத்தை வைத்து தாய் பாசத்தை வாங்க முடியுமா என்று கேட்டார். திகைத்து போனான். முடியாது. அதே பணத்தை வைத்து தாய் பாலை வாங்க முடியுமா என்று கேட்டார். மீண்டும் திகைத்து போனான். என எவராலும் எவ்வளவு பணம் கொடுத்தும் தாய் பாசத்தையும் தாய் பாலையும் ஒருபோதும் வாங்கவே முடியாது. அப்ப இந்த பணத்தை வைத்து நீ எதைத்தான் வாங்குவ அப்படி கேட்ட உடனே அதற்கு அடுத்தபடியாக அவன் சொன்னான், பாருங்க ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்னான். இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண் எனக்கு சொந்தம், இந்த மண் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அந்த மனிதனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே, என்னைய நீயாடா வாங்கி போட்டிருக்க? உங்க பாட்டனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதான் சொன்னாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். ஏன்னா மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் எவரும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணோடு போராடி வெற்றி காணக்கூடியவன் ஒருவனை சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா அவனை விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதான் சொன்னாங்க, உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகமே இல்லை அப்படின்னாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து துவங்குகின்றது அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்ட இருந்து தான் துவங்குது. அதான் பாருங்க, விவசாயினும் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னாங்க. என்ன காரணம்? இந்த உடலையே வந்து தாங்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் முதுகு தண்டுவளம் என்று சொல்லக்கூடியது. அதே போல இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவனே விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதான் பாருங்க, இறைவன் மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நோயை கொடுத்துத்தான் படைத்தான். அது என்ன நோய் தெரியுமா? அதான் பசி என்ற ஒரு நோய். அதான் சொன்னாங்க, பசி பிணி அப்படின்னு. பிணினா என்ன? நோய் என்று பொருள். அந்த நோய்க்கு உண்டான மருந்து யாரிடத்திலே உண்டு அப்படின்னா அது விவசாயி கிட்ட மட்டுமே உண்டு. இப்படிதான் பாருங்க, ஒரு 15 வயது சிறுவன் அப்படி 15 வயசுல பள்ளிக்கு சென்று படிக்காமல் காட்டுக்கு சென்று விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரியவர் கேட்கிறாரு, தம்பி உன்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, என்ன படிக்கிற அப்படின்னாரு. அந்த 15 வயசு பையன் சொன்னான், ஐயா நான் படிக்கலைங்கய்யா, விவசாயம் பார்க்கிறேன் அப்படின்னா. ஏண்டா படிக்க வேண்டிய வயசுல போய் படிக்காம இப்படி விவசாயம் பார்க்கிறேன் என்று சொல்றியே, இது தவறு இல்லையா அப்படின்னாரு. அப்பதான் அந்த 15 வயசு பையன் கேட்கிறான், ஐயா என்னை படிக்க சொல்றீங்கல்ல, நான் படிச்சு என்ன செய்ய அப்படின்னா. படிச்சு என்ன செய்ய அப்படின்னா அப்ப பெரியவர் சொன்னாரு, படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்னாரு. சரி உயர்ந்த வேலைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னா, கை நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்னாரு. சரி கை நிறைய சம்பாதிச்சு என்ன செய்ய அப்படின்னா அப்பதான் பெரியவர் சொன்னாரு, ஆசைப்பட்டதை வாங்கி வயிறார சாப்பிடலாம்ல அப்படின்னாரு. அப்ப 15 வயசு பையன் சொன்னேன், ஐயா நான் மட்டும் படிச்சு உயர்ந்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து நான் ஒருவன் மட்டும் வயிறார சாப்பிட்றத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உலகமே வயிறார சாப்பிட்ற தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னான். அதான் சொல்லுவாங்க, சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள் அல்ல, பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களும் பெரியவர்கள் ஆகலாம்,
பெரியவர்களும் சிறியவர்கள் ஆகலாம். காரணம் அவங்க நடந்துக்கிறக்கூடிய தன்மையை பொறுத்து. ஏன்னா மேல மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒண்ணுதான். அதே மழை கடல்ல விழுந்தா அது உப்பா போயிடும். அதே மழை சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடையா போயிடும். அதே மழை கோவிலில் விழுந்தா அது தீர்த்தமா போயிடும். வரக்கூடிய மழை ஒண்ணுதான். அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மையும் தரமும் அதே சொல்லுவாங்க. அதே போல இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிறது நாளே மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார். வனத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகின்றார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார். வாழும் வகையை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பில் கொடும்பிசத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தரதிரத்தாள் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். உள்ள நரி போல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி படத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார். வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஆகவே நன்றி 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 கைதட்டி பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி 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 என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு அந்த எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிறதை பார்க்கின்ற பொழுது பாருங்க, என்னைக்கும் இல்லாமல் ஒரு மனிதனாகப்பட்டவள் ஒரு சோகத்தோடு போய்கிட்டு இருக்கார். அதை சோகத்தோடு போகின்ற பொழுது அவதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்கிறாரு, எப்பா என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கே, என்ன காரணம் அப்படி கேட்கும் பொழுது அவதான் சொன்னா, ஐயா என்ன பண்றது எல்லாம் என் தலை இழுத்து அப்படின்னு. இப்ப சொல்றோம்ல சாதாரணமா என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து அப்படியே சொல்றோம். தலை எழுத்து அப்படின்னா தலையில எழுத்து உண்டா? நீ அதனால தலையெழுத்துன்னு சொல்றமே, தலையெழுத்து அப்படின்னா தலையில எழுத்து உண்டா அப்படின்னு கேட்டால் பாருங்க, பிரம்மனாகப்பட்டவன் ஜீவன்களை படைக்கின்ற பொழுது எல்லா ஜீவன்களுக்குமே கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை வைத்து அச்சுப்பதிவு செய்வது உண்டு. முதல் அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ பறவையாக பிறக்கணுமா அல்லது மிருகமாக பிறக்கணுமா அல்லது மனிதனாக பிறக்கணுமா? அப்ப நீ மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னா முதல் அச்சுப்பதிவு நீ மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் அச்சுப்பதிவு. இரண்டாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். மூன்றாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும். நாலாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இப்படித்தான் இறக்க வேண்டும். இந்த நாலு மட்டுமே தலையில் இருக்கக்கூடிய எழுத்தாகப்பட்டது. மற்ற எல்லாமே கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதே போல பாருங்க, இந்த மண்ணில் பிறந்த மனிதன் எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னாங்க. அந்த ஒன்று என்ன? அதுதான் பணம்.
இந்த பணம் இல்லைன்னு வைங்க, இந்த மண்ணில் யாருக்கும் மதிப்பே கிடையாது. அதான் சொன்னாங்க, காசா லேசா லேசா காசா, கடைசியில் அந்த காசா லேசா அப்படின்னு காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் என்று சொன்னால் ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இறைவன் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பது உண்டு. கொடுக்கிற வாய்ப்புல சுதாரித்தவன் பணக்காரன், சுதாரிக்காதவன் ஏழை. அதான் பாருங்க, தினம்தோறும் வேலைக்கு போறவன் கையில காசே இருக்காது, ஆனா வேலைக்கே போகாதவன் கையில காசு இருக்கும். எப்படி? தினமும் வேலைக்கு போறவன் கையில காசு இருக்காது, ஆனா வேலைக்கே போகாதவன் கையில காசு இருக்கும். எப்படி? அதான் சொன்னாங்க, உழைச்சி தின்றவை 1 கோடி, ஏச்சி தின்றவை 7 கோடி அப்படின்னாங்க. ஏன்னா அந்த உழைக்காத 7 கோடி மக்களுக்குமே 1 கோடி மக்கள் தான் உழைத்து உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த பணத்தை வரக்கூடிய நேரத்தில் எல்லோரும் தக்க வச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பணம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அந்த மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் மனிதனுக்கு முக்கியம். ஏன்னா என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலுமே அந்த பெருங்கொண்ட பணக்காரரே இருந்து விட்டால் சரி, பிணப்பெட்டி என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டி வாடகைக்கு தான் வாங்கணும். நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக சவப்பெட்டியை வாங்கி வீட்டில் வைக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. அதனாலே அந்த பணத்தை நன்றி பணபந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழ முள்ளைத்தான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உள்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தாய் நேசர் யாவும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணபந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே இப்படி தனிப்பட்ட முறையிலே பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா தனி மரம் தோப்பாகுமா அப்படின்னு கேட்டா ஒருபோதும் ஆகாது. ஏன்னா பேசுறதுக்குன்னு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வெளியில பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் நன்றாக இருக்குமா? ஏன்னா இந்த மண்ணில் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த எல்லோருமே தடத்தை பார்த்து நடப்பதை காட்டிலுமே தடத்தை பதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த மண்ணில் தடத்தை பதித்து விட்டு சென்றவர்கள் யாரு அப்படின்னா அந்த மருதிருவர்கள். அன்னவர்களையும் என்னிடத்திலே தெய்வமாக நன்றி தெய்வமாக வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கலாம் என்பதாலே அந்த தங்கமடி தங்கமடி
மருதிருவர் சிங்கமடி தங்கமடி தங்கமடி மருதிருவ சிங்கமடி எங்கும் பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி எங்கும் பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி நல்லபடி பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி நல்லபடி பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி தங்கமடி தங்கமடி மருதிருவ சிங்கமடி கலையர் கோவில் தங்கம் அவர் எங்களோட சிங்கம் கலையர் கோவில் தங்கம் அவர் எங்களோட சிங்கம் கலையர் கோவில் தங்கம் அவர் எங்களோட சிங்கம் தென்னகத்தை காத்து வந்த தெய்வமடி தென்னகத்தை காத்து வந்த தெய்வமடி உலக மக்கள் போற்றுகின்ற மன்னவனா பாரு மருதிருவர் அவரை போல தங்கம் இங்கே யாரு உலக மக்கள் போற்றுகின்ற உன்னதத்தை பாரு மருதிருவர் எங்களோட வந்து பிறந்தாரு நல்லபடி மருது பாண்டி தெய்வமடி நல்லபடி பறக்குதடி மருது பாண்டி வண்ணக்கொடி நல்லபடி பறக்குதடி மருதிருவர் வண்ணக்கொடி தங்கமடி தங்கமடி மருது பாண்டி சிங்கமடி தென்னகத்து கோட்டை அதை ஆங்கது எங்க சிங்கம் தென்னகத்து கோட்டை அதை ஆண்டது எங்க சிங்கம் தென்னகத்து கோட்டை அதை ஆண்டது எங்க சிங்கம் தென்னகத்தை காத்து வந்த தெய்வமடி தென்னகத்தை காத்து வந்த தங்கமடி உலக மக்கள் போற்றுகின்ற மன்னவனா பாரு மருதிருவர் அவரை போல தெய்வம் இங்க யாரு உலக மக்கள் போற்றுகின்ற மன்னவரை பாரி மருதிருவர் போல இங்கு யாரும் இருக்காரு நல்லபடி மருது பாண்டி தெய்வமடி நல்லபடி பறக்குதடி மருதிருவர் சிங்க கொடி நல்லபடி பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி நல்லபடி பறக்குதடி மருது பாண்டி வண்ண கொடி நன்றி இந்த சின்னஞ்சிறு கலைஞனை கைதட்டி பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கு முழ மகிழ்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிடத்திலே யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும் அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார் அன்னவரையும் சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரத்தை வழிவிட்டு சுந்தர நிறைந்ததும் போல் சிறந்த மங்கை இவள் சுந்தர மீனிருந்த மங்கை இவள் இந்த உலகுக்கு ஏன் வந்தார் எதற்காக வந்தார் என்று பிறகு பார்க்கலாம் அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார்